அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்கே வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்தில் 13 தரம் நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆரை பற்றி அப்போ ஒன்றும் சொல்லலை. இப்போ சடனாக வராங்க இவங்க. அதான் வரப்போறிய தேர்தலில் தோல்வி நிச்சயம். அதனால் இப்போலேருந்தே அங்கே ராகுல் காந்தி ஹரியானாவில் போய் சொல்கிறாரு. பீகாரில் எலெக்ஷன், ஆனால் இவர் ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போகிறாரு. அங்கே போய் சொல்கிறாரு, இல்லை இல்லை இவ்வளோ ஓட் சோரி நடந்திருக்குன்னு. ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்டு கேட்குறேன் ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில். அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேர், ஒரே வயசு, பட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் குளத்தூரில். உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பாக சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸில், ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்றே. ஆனால் அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்குது. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்குது வேறு விதமாக. அதே பேர், அதே அப்பா பேர், அதே அட்ரஸ்ஸு எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பாக சொல்கிறது, 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸில் இருக்காங்க குளத்தூரில். இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்குற கேள்வி. இதெல்லாம் ஃபேக்கு தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்லை எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணான்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுக்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிங்களா? நீங்கள் ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லைங்களா? உங்கள் ப்ரொட்டஸ்ட்டு எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்கள் தொகுதியில் இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனால தான் ஜெயிச்சிங்களா?